வேற ஒண்ணும் இல்லக்கா, என் மருமகளுக்கு புது பட்டு சேலை ஒண்ணு எடுத்து கொடுத்தேன். உடுத்திட்டோமாக்கா, எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையான்னு பாப்போன்னே. அதான் உடுத்திட்டு வர போயிருக்கா, அதான் கூப்பிட்டேன். மருமகளே, பட்டு பிடிச்சிருக்காமா? ரொம்ப பிடிச்சிருக்குதே. தேங்க்ஸ் தே. இதுக்கு எனக்கு தாங்கஸ். தே, காஃபி டீ எதுவும் போட்டு கொண்டு வரட்டா உங்க 3 பேருக்கும்? ஐயாம காப்பி குடிக்க பழக்கம் எனக்கு கிடையாது. ஆமா மருமகளே, மணி காலையில 11 ஆச்சு. நீ சாப்பிட்டியா? இல்ல தே, காஃபி குடிச்ச பாத்தீங்களா, வயிறு பசிக்கல. வீட்ல எல்லாத்தையும் ஒதுங்க எடுத்து வச்சுட்டு வீடெல்லாம் கூட்டிட்டு மா போட்டு தொடச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலான்னு இருக்கேன். வேற என்ன வந்து சாப்பிடு, வேலை கிடக்கிட்டு போறோம் பாத்துக்கலாம். ஏன் செல்ல தாயி, ஒவ்வொரு இட்லி மாமியா மருமா அடிப்படி போடுதாவா? ஆனா நீ மட்டும் உன் மருமலை எப்படி நல்லா பாத்துக்கிடுதே. மோமனுக்கு கல்யாணம் முடிச்சு மருமா வந்தானே, தலையில மாமியாருங்கிற கிரீடம் கிடைச்சிட்டு நினைச்சு ஒரே ஆட்டம் தான் மாமியா மரு. இங்க இருக்கும்போது ஆட்டம் ஆடி பாட்டு பாடி கடைசியில வாஞ்சி ஒரு இடத்துல உட்கார நேரத்துல நம்ம மருமோதனை நம்மள பாக்கணும் அப்படிங்கறத இந்த மாமியா மருமோ மறந்து போயிருதாவோ. இப்ப என்ன எடுத்துக்கிட்டா, என் மோவன் காலையில ஆபீஸுக்கு போயிருவான். என் மோவா கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ளை வீட்டுல இருக்கா. என் மருமோதனை என் கூட இருக்கா. அதனாலதான் அவங்க மேல ஒரு அன்பு பாசம் எல்லாமே இருக்குக்கா. அவகிட்ட சண்டை கிட்ட போடணும்னு எனக்கு நினைப்பு கூட வர மாட்டேங்குது. செல்ல தாயி, ஒன்னே மாதிரி எல்லா மாமியாரும் அன்போட